இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 45வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து எல்லா மூடின கதவுகளையும் ஆண்டவர் திறக்க போகிறார். இன்னைக்கு கதவெல்லாம் மூடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். எல்லா வழிகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே நான் செல்வேன்? எங்கே நான் போவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கவலையோடு கூட சோர்ந்து போய் அழுகையோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நிறைய பேர் தேடி செல்லுகிறார்கள். மனிதனை தேடி செல்வதனால எந்த ஆசீர்வாதமும் கிடைப்பதில்லை. ஆசீர்வாதத்திற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது, அவரையே நம்பிக்கையாக பிடித்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மூடப்பட்ட கதவுகளையும் அவர் உங்களுக்காக திறந்து கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னால் ஆகும். அவர் உங்களுக்காக எதையும் செய்வதற்கு அதிகாரம் உள்ள தகப்பனா இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுறாரு, உன் வாழ்க்கையில இருக்கிற வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், உங்களுக்கு நான் கதவை திறப்பேன், உங்களுக்காக அற்புதம் செய்வேன். நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் எழுது கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க ஏன் கவலையோடு கூட இருக்கிறீங்க? அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில மூடின கதவெல்லாம் திறப்பார். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட நிலைமையில தனிமையில நின்று கொண்டிருக்கிறேன், தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். மூடின எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்க போறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக மூடப்பட்ட கதவுகளை திறந்து அற்புதங்களை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். புதையல்களையும் பொக்கிஷங்களையும் ஆண்டவர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆண்டவரை காணப்பட்ட எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களை உடைத்து உடைய பிள்ளைகளை வாழ வைத்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மூடப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.